இந்த வீடியோ ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப் ஓகேங்களா. பைமோட் காமர்ஸ் ஷாப்பிங் ஆப். இதன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ப்ராடக்ட் குறைந்த விலையில் இருக்குது ஓகேங்களா. வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்களும் பைமோட் ஷாப்பிங் ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக ப்ராடக்ட் குறைந்த விலையில் கிடைக்கிறது ஓகேங்களா. வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்களும் பைமோட் ஷாப்பிங் ஆப்பும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் ரைஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. முதல்ல ஒரு வானிலை எடுத்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பொடியாக ஆனியன் 1 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிட்டு பிறகு பீன்ஸ் என்னென்ன காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னா பீன்ஸ் ஒரு 4, கேரட்டு, மல்பேஸ், முட்டைக்கோஸ் அதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வதக்கிட்டுக்கப்புறம் அரை வேக்காடை சாப்பாடு நல்லா ஊற வச்சு அரை வேக்காடை வடித்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னா கார மசாலா ஆட் பண்ணிக்கணும், சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கணும், வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், கருப்பு மிளகுத்தூள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், சோயா சாஸ் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம் ஓகேங்களா. நல்லா கிளறிக்கினதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெஜ் ரைஸ் ரெடி ஓகேங்களா. அதுமாதிரி உங்களுக்கு தேவையான பிஸ்ட் ஆனியன் சேர்த்திக்கலாம் ஓகேங்களா. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் ஓகேங்களா. தூவிட்டுக்கப்புறம் நல்லா கிளறிட்டுக்கப்புறம் வெஜ் ரைஸ் ரெடி. வெஜ் ரைஸ் வீட்டிலே குறைஞ்ச பொருட்களை வச்சு அழகாக 4 காயை வச்சு 4 பொடியை வச்சு வீட்டிலே குறைந்த பொருட்களை வச்சு வெஜ் ரைஸ் செய்யலாம் ஓகேங்களா. கடையில் போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் வீட்டிலே தேவையான பொருட்களை வச்சு வெஜ் ரைஸ் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.